Hello friends, welcome to our channel. I am Balakrishnan. எங்கள் சேனலில் இந்த மார்கழிக்காக ஸ்பெஷலாக வெண்பொங்கலும் அவல் வடையும் போட்டு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இப்போ ஃபாலோ அப் ஒரு டிஷ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க நேற்றுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, மலபார் அவியல். பட் இது என்னன்னா, காலையில் அவ்வளோ வேலை பண்ணுறது, சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் பண்ணுறது, ஒரு அவியலும் சேர்த்து பண்ணுறதுங்கிறது இன்னொரு 1 ஹவர் வேலை ஆகும். அதாவது 1 ஹவர்னால் கறியாக ரெடி பண்ணுறதுலேருந்து அதை கட் பண்ணி அதை எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி அலம்பி எடுத்து வைக்கிறது, அது ஒரு 1 ஹவர் ஆகும். அந்த டயத்தில் கொஞ்சம் சேவ் பண்ணோன்னா மைக்ரோவேவ் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அதனால் இந்த மைக்ரோவேவை யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அவங்க அஃப்கோர்ஸ் கீதா வாய்ஸில் அவங்க தான் எக்ஸ்பர்ட்டு, அவங்களே அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மைக்ரோவேவ் அவனில் எங்கள் வீட்டு அவியல், பீன்ஸு, கேரட்டு, சௌச்சோ, பூஷ்ணிக்காய் இது எல்லாத்தையும் ஜூலியன் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டமாக மெல்லியதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டாணியை தோலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசலில் போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். இந்த மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசலை மைக்ரோவேவ் அவன் உள்ளே வைக்கிறேன். என்னோட அவனில் வந்து 900 வாட்ஸ் தான் ஹை பவர். அதை சூஸ் பண்ணிவிட்டு மைக்ரோ மோடில் 900 வாட்ஸில் டைம் 8 மினிட்ஸ் நான் செட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு தண்ணி தெளிச்சே நம்மளால் வெஜிடபிள்ஸை பியூட்டிஃபுல்லாக மைக்ரோவேவ் அவனில் குக் பண்ண முடியும். உங்கள் மைக்ரோவேவ் அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவரையும் டைமையும் சூஸ் பண்ணிப்போங்க. ஸோ இப்போ வந்து 8 மினிட்ஸ் ஆயாச்சு. நான் க்ளவுஸ் போட்டுட்டு இந்த வெசலை வெளியில் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. பீன்ஸு, கேரட்டு, பூஷ்ணிக்காய், சௌச்சோ எல்லாமே குக் ஆகிருக்கு. பட்டாணியும் நல்ல நசுங்கு பதத்துக்கு குக் ஆகிருக்கு. அதோட ஓன் ஜூஸஸ்லேயே குக் ஆகும். ஸோ கலரும் அப்படியே ரிட்டைன் பண்ணும். வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் அதுவும் வந்து இந்த ப்ராசஸில் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மீன்வைல் ஒரு மிக்சி கண்டெய்னரில் ஃப்ரெஷ்ஷாக துருவினதான தேங்காய் துருவல், காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா, தனியாத்தூள், சீரகம், இஞ்சி விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கெட்டி தயிர் போட்டே இதை அரைக்க போகிறோம். ஸோ ஜாஸ்தி தண்ணி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி அரைக்கிறச்சே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த அவியல். ஸோ தயிர் சேர்த்து மிக்சி கண்டெய்னரை மூடி இது அப்படியே விழுதாக அரைச்சாச்சு. இந்த விழுதை அப்படியே நல்லா நம்ம மைக்ரோவேவ் பண்ணி வச்சுருக்கிறதான வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ again this microproof glass vessel goes into the microwave oven. Again நான் என்னோட மைக்ரோவேவ் அவனில் மைக்ரோ மோட் சூஸ் பண்ணியிருக்கேன். 900 வாட்ஸ் அப்படிங்கிறது ஹை பவர். ஸோ நான் ஹை பவர் சூஸ் பண்ணியிருக்கேன். Again I am setting it for 8 minutes. வெஜிடபிள்ஸ் நல்லா அந்த தேங்காயோட பிளெண்ட் ஆகிட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடும். நடுப்புற தேவையாக இருந்தாக்கா நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி திறந்து ஜஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நவ் 8 minutes has come to an end. வெளியில் எடுத்தாச்சு. நான் வந்து அவியலை நல்லா கலந்து விடுறேன். இது மேலே ஜஸ்ட்டு ஒரு டேஷ் ஆஃப் வெர்ஜின் கோல்ட் ப்ரெஸ் கோகனட் ஆயில் அப்படியே கொஞ்சமாக போடுறேன். போட்டு நல்லா கலந்து விடுறேன். அந்த சூட்டுக்கே அப்படியே அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு மைக்ரோவேவ் அவன் அவியல் தயார். நீங்கள் பார்த்து தானே அவியல் வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த அவியல்ங்கிறது மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்து நிறைய விதவிதமான மல்டி வெஜிடபிள்ஸை வச்சு எவ்வளோ விதமான ஒரு ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் எங்களோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேணுங்கிற வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எங்கள் பிளேலிஸ்ட்லாமும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.